அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பூலான் தேவியோட கடைசி கட்ட வாழ்க்கைய வேற ஒரு கேஸோட சேர்த்து பார்க்க போற வீடியோ. இத நீங்க தனியா பார்த்தாலும் ஒரு சிங்கிள் கேஸ் தான். ஆனா பூலான் தேவியோட வாழ்க்கைய பத்தி ஒரு ஐடியா இருந்தா பெட்டரா உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோவை பார்க்காம இருந்தா அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு பூலான் தேவிய பத்தி தெரியும், அல்லது இந்த கேஸை பத்தி தனியாவே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி. வாங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 60. ஆசியாவிலேயே ரொம்ப பாதுகாப்பான சிறைச்சாலை அப்படின்னு பேர் எடுத்த இடம். உள்ள நுழையவே பல செக் பாயிண்ட்ஸ், பயோமெட்ரிக்ஸ், ஆர்ம்டு கார்ட்ஸ்னு பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கும். பல கேஸில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணதே தான், திஹார் ஜெயில். அன்னைக்கு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2004 வருஷம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புலான் தேவி கேஸில் பிப்ரவரி மாதம் அடிக்கடி வருதில்ல. லெட்ஸ் கண்டினியூ. அன்னைக்கு பிப்ரவரி 17, 2004 வருஷம், டெல்லி திஹார் ஜெயில். மதியம் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெயிலுக்குள்ள வராரு. கையில் ஒரு கோர்ட் ஆர்டர். கைதி நம்பர் 82 ஹரித்வார் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலர்கிட்ட சொல்றாரு. ஜெயிலரும் அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்றாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கு. அந்த ஹை ப்ரொஃபைல் கைதியை அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. 2 பேரும் மெதுவாக நடந்து ஜெயிலோட மெயின் கேட் வழியா வெளியே வராங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்புறாங்க. வெயிட் மக்களே, இங்க உண்மையான ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? வந்த அந்த நபர் உண்மையான போலீஸே கிடையாது. அவர் ஒரு ஃபேக். அவரு கையில் இருந்த கோர்ட் ஆர்டர், அதுவும் ஃபேக். இப்படி பட்டப்பகல்ல இந்தியாவோட ஹை செக்யூரிட்டி ஜெயில இருந்து இவ்வளோ ஈஸியா தப்பிச்சு போன அந்த கைதி யாரு? அவரு எதுக்காக தப்பிச்சாரு? அந்த கைதி தப்பிச்சது அவரோட உயிருக்காக இல்லை. நீங்க யோசிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக. அந்த கைதியோட பேரு ஷேர் சிங் ராணா. வாங்க, அது என்ன விஷயத்தை முடிக்கிறதுக்காக இதை பண்ணாருன்னு சொல்லி டீட்டெயில்டா பார்க்கலாம். திஹார் ஜெயில இருந்து அப்படி ஒரு சினிமா ரேஞ்சுக்கு தப்பிச்ச அந்த கைதி ஷேர் சிங் ராணாவை ஒரு சாதாரண குற்றவாளியா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இவருக்குள்ள இருந்த அந்த சத்திரிய கௌரவம் இவரை ஒரு கொலையாளியா மாத்துச்சு. ஷேர் சிங் ராணாவோட உண்மையான பேரு பங்கஜ் சிங் புந்தர். இவரு மே மாசம் 17ஆம் தேதி 1976 அன்னைக்கு உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கிற ரூர்க்கி அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. அவரோட குடும்பம் ஒரு வசதியான ஜமீன்தார் ஃபேமிலி. அவரோட தாத்தா அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருந்த ஒரு பெரிய மனுஷன். டேராடூன்ல டிஏவி காலேஜில் இவர் படிக்கும்போது, அதாவது இந்த ஷேர் சிங் ராணாவுக்கு அரசியல்ல பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. ஆனா அவரை ஒரு மிஸ்கைடட் இன்டலெக்சுவல் அப்படின்னு தான் சொல்லணும். தனிப்பட்ட முறையில் அவருக்கு புலான் தேவி மேல எந்த பகையும் இருந்ததில்லை. ஆனா 1981 அந்த பெகமை கிராமத்துல 22 தாக்கூர் சமூகத்து ஆட்கள் புலான் தேவியால சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவம், இதை நம்ம ஏற்கனவே முன்னாடி கேஸில் பார்த்தோம். அதனால தான் சொன்னது, அந்த கேஸை பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக கனெக்ட் பண்ண முடியும். ரைட். இது ராணாவோட மனசுல ஒரு பெரிய வடுவா மாறிடுச்சு. தன்னோட சமூகத்து ஆட்கள் கொல்லப்பட்டதை அவரால் ஏத்துக்கவே முடியல. அவருக்குள்ள இருந்த முன்னாடியே பார்த்த அந்த ரஜபுத்திர ராஜ்புத் ரைட் அவருக்கு ஒரு விபரீதமான எண்ணத்தை கொடுத்தது. நம்ம சமூகத்து ஆட்களை கொன்னவங்களுக்கு சட்டம் சரியான தண்டனை கொடுக்கல, ஸோ நானே தண்டிக்க போறேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான முடிவு எடுத்தாரு. இங்க நாம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சமயத்துல பூலான் தேவி ஏற்கனவே எம்பி ஆயிருந்தாங்க. ஒரு எம்பியை டெல்லியில் இருக்கிற புலான் தேவியை நெருங்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ புலான் தேவியோட நம்பிக்கையை பெறறதுக்கு அவர் ஒரு திட்டம் போட்டாரு. அதுக்காக அவர் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் புலான் தேவி தன்னோட லட்சிய கனவா ஆரம்பிச்ச ஏக் கலைவா சேனா. புலான் தேவி அந்த நேரத்தில் ஏக் கலைவா சேனா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு வெறும் அமைப்பு கிடையாது. இது புலான் தேவியோட லட்சிய கனவு. இந்த அமைப்புக்கு ஏக்கலைவா அப்படிங்கிற பேர் வச்சதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய காரணம் இருக்கு. மகாபாரத கதையில் வர ஏகலைவன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனோட கட்ட விரலையே குரு தட்சிணையா துரோணாச்சாரியார் கேட்டார். புலான் தேவி தன்னையும் அந்த நவீன கால ஏகலைவனாக தான் பார்த்தாங்க. இனிமே எந்த துரோணாச்சாரியாரும் ஏகலைவனோட கட்ட விரலை கேட்க முடியாது. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களோட கைகளையே நாங்கள் வெட்டிடுவோம்
அப்படின்னு பூலான் தேவி ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காங்க. இந்த ஏகலைவா சேனா அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது ஒரு சமூக அமைப்பு. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, தலித் அண்ட் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை கத்துக் கொடுக்கிறது தான். அது மட்டும் இல்லாம, ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி பண்றது, மல்லா அண்ட் நிசாத் இந்த மாதிரியான மீனவ சமூகங்கள ஒண்ணா சேர்த்து அவங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்த பெற்றுத் தர்றது. இதோட நோக்கங்கள் ரொம்ப பெருசா இருந்தது. ஆனா, இதுதான் கதையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம். பூலான் தேவிய நெருங்கறதுக்காகவே இந்த ஷேர் சிங் ராணா பயன்படுத்தின விசா இந்த ஏகலைவா சேனா தான். 2001ல தன்ன ஒரு பெரிய சமூக ஆர்வலர் மாதிரி காட்டிக்கிட்டு, ரூர்க்கியில இருக்கிற அந்த அமைப்போட அலுவலக பொறுப்பாளரா இவரு போய் சேர்ந்திருக்காரு. அந்த அமைப்போட தலைவரா இருந்த உமா காஷ்யப் அப்படிங்கிறவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமான பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. "நான் இந்த அமைப்பை வளர்க்க ஆசைப்படுறேன். என்னால முடிஞ்ச நிதியுதவிய செய்றேன்" அப்படின்னு சொல்லி பூலான் தேவியோட நம்பிக்கைய ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சாரு. நாளடைவுல பூலான் தேவி ராணாவ தன்னோட சொந்த தம்பி மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. அவரும் பூலான் தேவிய தீதி, அதாவது அக்கா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு. பார்த்த உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குவாரு. இதனால அங்க இருந்த செக்யூரிட்டி ஆட்களுக்கு ராணாவோட முகம் பழகி போச்சு. அந்த அளவுக்கு ஃப்ரீக்வென்ட்டா விசிட் பண்ணுவாரு. "அட, இவரு நம்ம வீட்டு பையன் தான்" அப்படின்னு அவங்க யாருமே இவரை சோதிக்கிறதில்ல. பூலான் தேவி தன் சமூகத்தை காக்கறதுக்காக ஆசைப்பட்டு உருவாக்கின அந்த அமைப்பே கடைசியில அவரோட உயிருக்கே உழவைக்கப் போகுது அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ ஜூலை மாசம் 25ஆம் தேதி 2001வது வருஷம். அன்னைக்கு டெல்லி மாநகரமே ரொம்ப பரபரப்பா இருந்தது. நாடாளுமன்றத்துல பருவகால கூட்டத்தொடர், அதாவது மான்சூன் செஷன் சொல்லுவாங்களா, அது மும்முரமா நடந்துகிட்டு இருந்த நேரம். பூலான் தேவி அன்னைக்கு காலையிலேயே கிளம்பி நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாங்க. மதியம் ஒரு 1:20 மணி இருக்கும். லஞ்ச் பிரேக் விட்டதும் கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அவங்களோட வெள்ளை கலர் சியலோ கார்ல கிளம்புனாங்க. டெல்லியோட விவிஐபி பகுதியான அசோகா ரோட் 44வது நம்பர் வீட்டு வாசலுக்கு சரியா 1:30 மணிக்கு அவங்க கார் வந்து நிக்குது. அந்த பகுதி எப்பவுமே பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஒரு இடம். பூலான் தேவி கார்ல இருந்து இறங்கி அந்த மெயின் ரோட்டை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்தவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஷேர் சிங் ராணா அங்க ஒரு பச்சை கலர் மாருதி 800 கார்லையும் ஒரு ஆட்டோலையும் தன்னோட ஆட்களோட தயாரா நின்றுட்டு இருந்தாரு. பூலான் தேவி தன்னை நெருங்கிறத பார்த்ததும் ராணா அதுவரைக்கும் வச்சிருந்த அந்த விசுவாசம் அப்படிங்கிற முகமுடிய கழட்டி எறிஞ்சாரு. கண்ணுமிக்கிற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்தாரு. எந்த தயக்கமுமே இல்லாம ரொம்ப பக்கத்துல, அதாவது பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சுன்னு சொல்லுவாருங்களா, அவ்வளோ க்ளோஸா நின்று பூலான் தேவியோட நெத்தியில சுட்டுட்டாரு. துப்பாக்கி சத்தம் அந்த பகுதியவே அதிர வச்சுது. மொத்தம் 9 குண்டுகள் அவங்களோட உடம்ப தொலைச்சுது. அதுல 3 குண்டுகள் தலையிலேயே பாஞ்சிருந்தது. பூலான் தேவி தன்னோட வீட்டு வாசல்லையே ரத்த வெள்ளத்துல அப்படியே சரிஞ்சு விழுந்தாங்க. அவங்க கூட இருந்த மெய்க்காப்பாளர் பலேந்தர் சிங் திரும்ப சுட முயற்சி பண்ணாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவருக்கும் குண்டுபட்டு பலத்த காயத்தோட கீழே விழுந்துட்டாரு. வேலை முடிஞ்சதும் ராணா தன்னோட ஆட்களோட ஒரு வெள்ளை கலர் மாருதி ஜென் கார்ல ஏறி மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பிச்சு போனாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பெஹமி பள்ளத்தாக்குல ஆரம்பிச்ச அந்த ரத்தப்பகை அந்த நாள்ல டெல்லியோட ஒரு விவிஐபி வீட்டு வாசல்ல அதே ரத்தத்தோட ஒரு முடிவுக்கு வந்தது. பூலான் தேவி சுடப்பட்ட அந்த மதிய நேரத்துல அசோகா ரோட் பகுதியே ஒரு போர்க்களம் மாறிடுச்சு. ராணா தன்னோட கெட்டவேயான வெள்ளை கலர் மாருதி ஜென்ல ஏறி தப்பிச்சாரு. அவரோட தம்பி விஜய் சிங், அவரோட நண்பர் சேகர் சிங், இவங்க தான் அந்த காரை ஓட்டினாங்க. அந்த காரை நேரா பண்டிட் பாயிண்ட் மார்க் அந்த பக்கத்துல விட்டாங்க. அங்க இருந்த ஒரு ஆட்டோ டிரைவரும் செக்யூரிட்டி கார்டும் அந்த கார் நம்பரை நோட் பண்ணாங்க. அடுத்த சில நிமிஷத்துல டெல்லி முழுக்க வயர்லெஸ்ல மெசேஜ் பறந்தது. எம்பியை கொன்ன அந்த வெள்ளை கலரை பார்த்தா உடனே சுடுங்க அப்படின்னு சொல்லி. போலீஸ் நாலா பக்கமும் செக் போஸ்ட் போட ஆரம்பிச்சதும் ராணாவுக்கு ஆபத்து புரிஞ்சுது. அதனால பிளான் பி படி அந்த காரை பாதியிலேயே விட்டுட்டு அவங்க 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தப்பிக்க ஆரம்பிச்சாங்க. ராணா நேரா தன்னோட சொந்த ஊரான டேராடூன் நோக்கி போனாரு. பஸ்ஸோ இல்ல ரயிலோ ஏறுனா ஈஸியா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு மாறி மாதிரி ஆட்டோ, அந்த மாதிரி குட்டி குட்டி லோக்கல் வாகனங்கள்ல பயணம் பண்ணாரு. சரியா 2 நாள் கழிச்சு ஜூலை மாசம் 27ஆம் தேதி அன்னைக்கு, இது வருஷம் 2001, அன்னைக்கு டேராடூன்ல இருக்கிற டூன் பிரஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்புக்கு ஃபோன் வருது. "நான் ஷேர் சிங் ராணா பேசுறேன். பூலான் தேவியை கொண்டவன் நான் தான். இப்போ சரணடைய போறேன்"
அப்படின்னு சொல்லி. முதல்ல ரிப்போர்ட்டர்கள் இத நம்பல. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு இளைஞன் நேரா பிரஸ் கிளப்புக்கு நடந்து வந்தான். அங்க இருக்கிற மைக்கு முன்னாடி உட்கார்ந்து அவன் சொன்ன வார்த்தைகள் இந்தியாவையே அதிர வச்சது. ஆமா, நான் தான் கொன்னேன். இது பெஹமை படுகொலைக்கு நான் கொடுத்த தண்டனை. என் சமூகத்துக்காக நான் அத பண்ணேன். இது எனக்கு பெருமை அப்படின்னு ரொம்ப திமிரா சொன்னான். போலீஸ் அங்க வந்து அவன கைது செஞ்சப்ப கூட அவன் தப்பிக்க முயற்சி பண்ணல. மாறா தன்னோட கைய நீட்டி விளங்க மாட்ட சொன்னான். அந்த வீடியோவுல அவன் ஒரு குற்றவாளி மாதிரி இல்லாம, ஏதோ ஒரு பெரிய தியாகி மாதிரி போஸ் கொடுத்தான். இது அவனுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்க உருவாக காரணமா அமைஞ்சது. ரைட். ராணா எம்பிய கொன்னதுக்காக சிறைக்கு போயாச்சு. இதுதான் கதையோட முடிவான்னு கேட்டா, அதுதான் இல்ல. இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுக்கான ஆரம்பம். ஆரம்பத்துல நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு விசித்திரமான விஷயத்துக்காக தான் அவன் ஜெயில்ல இருந்தே தப்பிச்சான். 2001 அன்னைக்கு டேராடூன்ல சரணடைஞ்சதுக்கு அப்புறமா ஷேர் சிங் ராணாவ டெல்லியில இருக்கிற திகார் சிறையில அடைச்சாங்க. ஒரு எம்பிய கொன்ன கைதி அப்படிங்கிறதுனாலேயே அவன் மேல போலீஸோட பார்வை எப்பவுமே இருந்தது. சுமார் 2 வருஷத்துக்கு மேல அவன் அந்த சிறை கம்பெனிகளுக்கு பின்னாடி தான் இருந்தான். ஆனா அந்த சிறை வாழ்க்கை ராணாவ முடக்கி போடல. மாறா அவனுக்குள்ள ஒரு புது வெறியையும், ஒரு வித்தியாசமான லட்சியத்தையும் உருவாக்குச்சு. அத நிறைவேத்திக்காகத்தான் டெல்லி திகார் சிறையிலிருந்து நாம முன்னாடி பார்த்தோமே அந்த சினிமேட்டிக் எஸ்கேப் அது நடந்தது. ஷேர் சிங் ராணா இந்திய போலீஸோட கண்ல படாம எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் பதுங்கி இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவனுக்குள்ள வேற ஒரு திட்டம் ஓடிக்கிட்டு இருந்தது. சொல்லப்போனா ஜூன் 2001 இருந்து 2004 வரைக்கும் சிறையில இருந்த அந்த 3-4 வருஷ காலத்துல அவன் இதுக்கான காய்களை மெதுவா நகர்த்த ஆரம்பிச்சிருந்தான் ஏற்கனவே. பிப்ரவரி 17, 2004 அன்னைக்கு அந்த போலீஸ் வாரண்ட்டை வச்சுக்கிட்டு அவன் சாதாரணமா நடந்து வெளியே வந்தானே, அது வெறும் ஆரம்பம்தான். தப்பியோடின கைதி அப்படிங்கிறனால அவனால தன்னோட உண்மையான பேர்ல எங்கேயும் பயணம் போக முடியாது. ஸோ ராணா முதல்ல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ராஞ்சிக்கு போனான். அங்க சஞ்சய் குப்தா அப்படிங்கிற பேர்ல ஒரு போலி பாஸ்போர்ட் ரொம்ப கிளவரா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தா போய் அங்கிருந்த வங்கதேச விசா வாங்குறாரு. வங்கதேசம் வழியா துபாய் போய் அங்கிருந்து காபூல் நோக்கி ஒரு ஃப்ளைட் ஏறுறாரு. என்னையா சுத்தி சுத்தி வராங்க அப்படின்றீங்களா? இதெல்லாமே போலீஸ் ஏமாத்துறதுக்காக தான். அந்த சமயத்துல ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் அண்ட் அமெரிக்க படைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு போர்க்களமா தான் இருந்தது. ஒரு பக்கம் இந்திய போலீஸ் இவரை தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட் விசால ஆப்கானிஸ்தானுக்குள்ள காலெடுத்து வைக்கிறாரு. எதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு வெளிநாட்டுக்குள்ள நுழையணும்? இப்படி ஒரு கைதி ஒரு நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. ஷேர் சிங் ராணா இவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சு ஆப்கானிஸ்தானுக்கு வந்ததுக்கு காரணமே 800 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ரஜபுத்திர மன்னர் பிருத்திவிராஜ் சௌஹான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். வரலாற்றுப்படி பிருத்திவிராஜ் சௌஹான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற கஸ்னி அப்படிங்கிற இடத்துல தான் புதைக்கப்பட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த சமாதி முகமது கோரியோட சமாதிக்கு முன்னாடி இருக்கு. முகமது கோரியோட சமாதிக்கு போற மக்கள் போறப்போ வழியில இருக்கிற பிருத்திவிராஜோட சமாதியில செருப்பால அடிச்சு அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கதை அப்போ உலவிட்டு இருந்தது. ராணாவுக்கு இது ரத்தத்தை கொதிக்க வச்சுது. தனக்குள்ள இருக்கிற அந்த பழைய சத்திரிய கௌரவம் காரணமா நம்ம மன்னரோட அஸ்தியை மீட்டு இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சபதத்தோட தான் அவர் அங்க போயிருக்காரு. ஒரு கொலை கைதியாகி இருந்த தன்னோட பிம்பத்தை ஒரு தேசபக்தனா மாத்திக்கணுங்கிற ஒரு ஆசையும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கிற அந்த கஸ்னி டவுனுக்குள்ள ஷேர் சிங் ராணா காலடி எடுத்து வச்சப்போ அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டமே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அங்க அவர் ஒரு இந்திய கைதினோ இல்ல இந்தியனோ அடையாளம் தெரிஞ்சா அவ்வளவுதான், உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால தன்னை ஒரு பாகிஸ்தான் மாணவன் அப்படின்னும் முகமது கோரியோட கல்லறையை சரி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும் அங்க இருந்தவங்கள நம்ப வச்சாரு. ஆனா அவரோட உண்மையான இலக்கு கோரியோட சமாதிக்கு கொஞ்சம் பக்கத்துல சிதிலமடைஞ்சு கிடந்த அந்த சின்ன இடம்தான் அவரோட மெயின் டார்கெட். முன்னாடியே பார்த்தாச்சு. ரஜபுத்தர்களோட நம்பிக்கைப்படி அதுதான் மன்னர் பிருத்திவிராஜ் சௌஹானோட சமாதி. பகல் நேரத்துல அந்த இடத்த நல்லா நோட்டை விட்டுட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒரு நள்ளிரவு நேரத்துல அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சாரு. அங்கு இருந்த மண்ணையும் சில நினைவுச் சின்னங்களையும் எடுத்து பத்திரமா ஒரு பெட்டியில வச்சுக்கிட்டாரு. இத அவர் சும்மா செஞ்சுட்டு வரல. ஒரு வீடியோ கேமராவில் இந்த முழு வேலையையும் ரெக்கார்ட் பண்ணாரு. இந்திய கவர்மெண்டாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு தனி மனுஷனா நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு காட்டுறது தான் அவரோட எண்ணமா இருந்தது. அதுக்கப்புறம்
தான் எடுத்த அந்த அஸ்திய ஒரு பெட்டியில போட்டு பத்திரமா ஆப்கானிஸ்தானத்துல இருந்து இந்தியாவுக்கு ஒரு கொரியர் மூலமா அனுப்பி வச்சாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் கொரியர் மூலமா அனுப்பி வச்சாருன்னு? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அவரு ஒரு தப்பியோடின கைதி. அதுவும் சஞ்சய் குப்தா அப்படிங்கிற போலி பாஸ்போர்ட்ல தான் அவர் அங்க சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆப்கானிஸ்தானத்திலிருந்து துபாய், வங்கதேசம் வழியா அவரு இந்தியாவுக்கு திரும்பும்போது ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் செக்யூரிட்டி நடக்கும். அப்போ இந்த மண்ணும் அஸ்தியும் இருக்கிற பெட்டி மாட்டிக்கிட்டா இது என்ன அப்படின்னு அதிகாரிகள் விசாரிப்பாங்க. அப்படி விசாரணை நடந்தா அவரோட உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சு அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட்டாரு. அப்படி அவர் பிடிபட்டா அவரு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சேகரிச்ச அந்த அஸ்தியும் காணாம போயிடும். அவரோட மிஷனும் தோல்வி அடைஞ்சிரும். அதனால தான் தான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த அஸ்திய பத்திரமா கொரியர் மூலமா இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாரு. இதனால ஒருவேளை அவர் வழியில பிடிபட்டாலும் பிருத்திவிராஜ் சௌகான் அஸ்திய ஒரு வழியா இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு தியாகி பிம்பத்தை அவரால் மக்கள் மத்தியில் உருவாக்க முடியும். இதுதான் அவர் போட்ட கணக்கு. ரைட், கமிங் பேக். ஆனா அவர் அனுப்புன அந்த அஸ்தி நிஜமாலுமே அந்த மன்னரோட அஸ்தி தானா, இல்ல ராணா போட்ட ஒரு பெரிய டிராமாவா அப்படின்னு இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இந்திய தொல்லியல் துறை இத அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கவே இல்லை. கான்பூர் போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இது வெறும் சாதாரண மண்ணும் கல்லும் தான் அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க. ஆனா ராணா ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவும் போட்டோவும் அவரை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. ஒரு கொலை கைதியாக இருந்த ஒருத்தர் ஒரே ராத்திரியில சமூக வலைதளங்கள் மூலமா ஒரு பெரிய கல்ட் ஹீரோ மாதிரி கொண்டாடப்பட்டாரு. ஆப்கானிஸ்தான் மிஷனை முடிச்சிட்டு ஷேர் சிங் ராணா இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு. ஆனா அவர் நேரா வீட்டுக்கு போகல. கொல்கத்தால ஒரு போலி பேர்ல பதுங்கியிருந்தாரு. டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் கடந்த 2 வருஷமா இவரை தேடி தேடி டயர்டாகி போயிருந்தாங்க. ஆனா 2006 ஏப்ரல் மாசம் அவங்களுக்கு ஒரு சின்ன டிஜிட்டல் குரூப் கிடைச்சது. அது என்னன்னா, ராணா ரொம்ப உஷாரான ஆளு. அதனால மொபைல் ஃபோன் எதையுமே யூஸ் பண்ணல. வெறும் இமெயில் அண்ட் இன்டர்நெட் கஃபே இது மட்டும்தான். ஆனா கொல்கத்தால தர்மத்தலா ஏரியால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டெலிஃபோன் பூத்துல இருந்து அடிக்கடி சில நபர்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. டெல்லி போலீஸ் இந்த பிசிஓ பூத்தை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சப்போ டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் கொல்கத்தாவுக்கு ரகசியமா போனாங்க. ஏன்னா அவங்க அதை ட்ராக் பண்ணதில் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஏப்ரல் 25, 2006 அன்னைக்கு அந்த டெலிஃபோன் பூத் இருக்கிற ஏரியாவை சுற்றி வளைச்சாங்க. அப்போ ஒரு நபர் பார்க்க ரொம்ப சாதாரணமாக ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போகிறத போலீஸ் கவனிச்சாங்க. இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில். அப்போது வங்க மொழி பேசுகிற கொல்கத்தாவில் ஒருத்தர் தினமும் ஹிந்தி பேப்பர் வாங்குறது அப்படிங்கிறது போலீஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தமிழர்கள் மாதிரியே வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு மொழி மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்தியை விட பெங்காலி நியூஸ் பேப்பருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் போலீஸுக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஷேர் சிங் ராணா தாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிது. போலீஸ் டீம் டக்குன்னு துப்பாக்கி முனையில் அவரை சொல்லிட்டுக்கிட்டாங்க. சரி, இந்த முறை தப்பிக்க அவருக்கு எந்த வழி இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுது. போலீஸ் அவருக்கு விலங்கு மாட்டினப்போ ராணா கொஞ்சம் கூட பதட்டப்படலை. மாறா சிரிச்சுக்கிட்டே, நான் என் கடமையை முடிச்சிட்டேன். பிருத்திவிராஜ் சௌஹான் அஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு ஜெயிலை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷேர் சிங் ராணா கைதானதுக்கு அப்புறம் இந்த வழக்கு ரொம்ப வருஷமாக இழுத்துக்கிட்டே போச்சு. சரியா 8 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 14, 2014 அன்னைக்கு டெல்லி பட்டியாலா ஹவுஸ் கோர்ட்டில் இந்த வழக்குக்கான இறுதி தீர்ப்பு வந்தது. நீதிபதி பரத் பராஷர் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சப்போ கோர்ட்ல ஒரு ஊசி விழுற சத்தம் கூட கேட்குற அளவுக்கு அமைதி. இந்த வழக்குல ராணா சிங் கூட சேர்த்து மொத்தம் 12 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதுல அவரோட தம்பி விஜய் சிங், நண்பர் சேகர் சிங் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா நீதிபதி ஒரு அதிரடியான விஷயத்த சொன்னாரு. ஷேர் சிங் ராணாவை தவிர அத்தனை பேரையும் இந்த வழக்குல இருந்து நான் விடுவிக்கிறேன். ஏன்னா மற்ற 10 பேர் மேலேயும் சரியான ஆதாரம் போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ராணாவுக்கு மட்டும் தண்டனையும் மற்றவங்களை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ராணா மேல்முறையீட்டுக்கு போனாரு. கடைசியில் ராணாவுக்கு ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. போலீஸ் தரப்புல இருந்து இவன் சமூகத்துக்கு ஆபத்தானவன், ஏன்னா ஏற்கனவே ஒரு எம்பியை சுட்டு கொண்டிருக்கான், ஸோ இவனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதாடினாங்க. ஆனா நீதிபதி அதை ஏத்துக்கல. அதுக்கு அவர் சொன்ன காரணம் ரொம்ப முக்கியமானது. இது ஒன்றும் ரேரஸ்ட் த ரேர் கேஸ்லாம் கிடையாது. ராணா எம்பியை தான் சுட்டு கொண்டிருக்காரு, நாடாளுமன்றத்தை ஒன்றும் தாக்கல. அவரு தன்னோட தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு. ஸோ மரண தண்டனை அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொல்லி நீதிபதி முடிவெடுத்திருக்காரு. தீர்ப்பை கேட்டுட்டு வெளியே வந்த புலான் தேவியோட அக்கா ருக்மணி கதறி அழுதாங்க. ஒரு பொண்ணை கொடூரமா சுட்டு கொண்டவனுக்கு வெறும் ஆயுள் தண்டனையா?
நாங்க கண்டிப்பா அப்பீலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடி ஆவேசமா பேசினாங்க. ஆயுள் தண்டனை கிடைச்சாலும் ஷேர் சிங் ரொம்ப வருஷம் ஜெயில்ல இல்ல. 2016வது வருஷம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சு வெளிய வந்துட்டாரு. வெளிய வந்த மனுஷன் சும்மா இல்ல. அரசியல்ல குதிச்சிட்டாரு. 2019ல ராஷ்டிரவதி ஜனலோக் பார்ட்டி அப்படின்னு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு ஹரியானா மாநில தேர்தல்ல கூட போட்டி போட்டாரு. இன்னைக்கு அவரு தன்னை ஒரு பெரிய அரசியல் தலைவரா காட்டிட்டு சுதந்திரமா நடமாடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் புலான் தேவி விட்டுட்டு போன அந்த சமூக சேவைய உங்களோட அக்கா ருக்மணி தேவி அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ சமாஜ்வாடி பார்ட்டி கூட சேர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க. புலான் தேவி இறந்து 20 வருஷத்துக்கு மேல ஆனாலும் உத்தரப்பிரதேச அரசியல்ல அவங்க பேர் இன்னமும் ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சிலருக்கு அவங்க வெறும் பேண்டிட் குயின் அப்படிங்கிற ஒரு கள்ளக்காரி. ஆனா பலருக்கு அவங்க அநீதிக்கு எதிரா போராடின ஒரு வீராங்கனை. அதாவது ஒரு சிம்பல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரைட். இந்த கேஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறது சினிமா கிடையாது. இங்க ஹீரோ வில்லன் அப்படின்னு யாரும் கிடையாது. எல்லாரும் அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கும் மனசுல இருக்கிற வன்மத்துக்கும் தான் கைதிகள். புலான் தேவி, ஷேர் சிங் இந்த 2 பேரோட வாழ்க்கையும் சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். புலான் தேவி தனக்கு நடந்த அநீதிக்கும் சித்திரவதைக்கும் பதிலடி கொடுக்க துப்பாக்கி எடுத்தாங்க. அவங்க செஞ்ச பழிவாங்கலால பெஹமே கிராமத்துல 20 ஆண்கள் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி ஷேர் சிங் ராணா தான் சமூகத்துக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி 20 வருஷம் கழிச்சு துப்பாக்கி எடுத்தாரு. இதனால புலான் தேவி அவங்களோட வீட்டு வாசல்லையே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்தாங்க. கடைசியில இதனால யாருக்கு என்ன மிஞ்சிச்சு? புலான் தேவி கொல்லப்பட்டாங்க. ராணா தன்னோட வாழ்க்கையில 13 வருஷத்தை ஜெயில தொலைச்சாரு. கண்ணுக்கு கண் அப்படிங்கிற கொள்கையை நாம கையில் எடுத்தா இந்த உலகமே ஒரு நாள் குருடாயிடும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்திஜி சொன்ன வார்த்தைகள் இவங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் அப்படியே பொருந்தது. இப்போ இன்றைய நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வன்முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு அப்புறமா 2 தரப்புமே வேற வேற பாதையில போயிட்டு இருக்காங்க. ஷேர் சிங் ராணா சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்து ராஷ்டிரவதி ஜனலோக் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சு அரசியல் இருக்காரு. முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி புலான் தேவியோட அக்கா அவங்க ஒரு பக்கம் சமாஜ்வாடி கட்சியில இணைஞ்சு தன்னோட தங்கை விட்டுட்டு போன சமூக மக்களோட முன்னேற்றத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. வன்முறை அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு புது வன்முறையை தான் உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த அரசு சரித்திரம் ஒரு சாட்சி. ஆல் ரைட் மக்களே, இந்த 2 கேஸ்களும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான அல்லது மர்மமான வழக்கை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.